உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், மேடம் எந்திரிங்க மேடம். மேடம், கண்ணு முழிச்சு பாருங்க மேடம். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கண்ணு முழிங்க மேடம். மேடம், மேடம் ப்ளீஸ். மேடம், அந்த முருகனை பார்க்க, அதான் விக்ரம பார்க்க சென்னை போகணும்னு சொல்லிட்டு இருந்தால, அவ கூட நானும் போனாவும் போயிட்டு வந்துடுறோம். நீ மார்க்கெட் வேலையெல்லாம் பார்த்துக்கோ. எனக்கும் மனசில் ஒரு விஷயம் கொஞ்ச நாளாக தோணிக்கிட்டே இருக்கு. அதை பற்றியும் நான் அந்த விக்ரம் கிட்ட பேசிட்டு வரலான்னு இருக்கேன். என்ன விஷயம்னா? நல்ல விஷயந்தான். அந்த விஷயத்த நான் பேசிட்டு வந்து அப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன போனா, நான் சொல்கிறது சரிதானே? நாம் இருக்கிற டென்ஷன்ல இவன் வேற சும்மா 99 ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். சொல்லு சரவணா. சிவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உனக்கு கால் பண்ணேன். நீ அப்போ பேசவே இல்லை. நீ ஃபோன் பண்ணியிருந்தியா? எப்படா? என்ன சிவா, அதுக்குள்ள மறந்துட்டியா? நீ கூட அட்டன் பண்ண சிவா. ஆனா அதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம கட் பண்ணிட்ட சிவா. ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா? டேய், நீ கால் பண்ணதே எனக்கு தெரியாதுடா. அப்புறம் எப்ப நான் அட்டன் பண்ணி பேசியிருப்பேன்? அப்படியா? உனக்கு தெரியாதா? தெரியலையே. அப்போ வேற யாரும் ஃபோன் எடுத்து பேசியிருக்காங்க. என் ஃபோன் எடுத்து யார் பேசியிருப்பா? நான் ரூம்ல அண்ணங்கிட்ட பேசிட்டு திரும்பி வரும்போது காவேரி தான் வந்தா. அப்ப காவேரி தான் சரவணனோட கால் அட்டன் பண்ணி பேசியிருக்கா. சரவணா, நீ என்ன விஷயமா எனக்கு ஃபோன் பண்ண? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சிவா, என் தங்கச்சி மகாவும் அவங்க ஹஸ்பண்ட் விக்ரமும் அங்க இருக்காங்களான்னு விசாரிக்க சொல்லியிருந்தேன்ல. அதுல இப்போ விக்ரம் மட்டும் தனியா வீட்டுக்கு வந்திருக்காரு. இதுல மகாதா என்ன ஆனால்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு மகாவும் அங்கதான் இருக்கா. சரவணா, உன் தங்கச்சியை தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா சிவா. சரி, நீ வை, நான் விசாரிச்சு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரி, நீ வா. பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சரவண நம்பர்ல இருந்து இன்கமிங் வந்திருக்கு. 3 நிமிஷம் வேற பேசியிருக்காங்க. அப்ப காவேரிக்கு தான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருந்தா என்ன பண்றது? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.